ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு அருமையான சைடிஷ் தான் பார்க்க போகிறோம். கேப்சிகமும் தயிரும் வச்சு ஒரு அருமையான சைடிஷ் பார்ப்போம். இந்த சைடிஷ் வந்து சப்பாத்தி ரோட்டி இதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இதை எப்படி செய்யறதுங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ இந்த குடமிளகா கிரேவி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு 2 குடமிளகாய் எடுத்து இந்த மாதிரி நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இந்த கிண்ணத்துல போட்டுக்குவோம். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை அதையும் நீட்ட வாக்கிலே கட் பண்ணியிருக்கேன். அதையும் இந்த கிண்ணத்துல போட்டுக்குவோம். 1/4 கப்பு வேர்க்கலையை பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை போட்டுக்கலாம். இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் தனியா பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி, பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். போட்டு இது கூட 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி எடுத்து போட்டிருக்கேன். போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணிட்டு இதுல நான் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். போட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்ப ஸ்டவ்ல ஒரு தவா வச்சு அதுல ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் ஊற்றி சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சதும் நான் ஒரு 2-3 பல்லு பூண்டு எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை போட்டுக்கலாம். அப்படியே ஒரு பச்சை மிளகாய் அதையும் போட்டுக்கலாம். போட்டு ரெண்டும் பொரியட்டும். போட்டு பொரிஞ்சதும் நம்ம கலந்து வச்சிருக்க இந்த குடமிளகாவை இதில் போட்டுக்குவோம். போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்குவோம். தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம். இதுலேயே வதக்கிறதுக்கெல்லாம் சீக்கிரம் கேப்சிகம் வெந்துடும். அதனால வதக்கி எடுத்துக்குவோம். இது நல்லா வதக்குனதும் நம்ம இதை மூடி ஒரு 2 நிமிஷம் குக் ஆகட்டும். மூடி இருக்கட்டும். இப்போ திறந்து பார்ப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். அப்பப்போ நடுமுதல் திறந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லாட்டின்னா அடி பிடிச்சிட போது. மிக்ஸ் பண்ணிட்டு இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். ஏற்கனவே 1 டீஸ்பூன் போட்டிருக்கோம், அதனால எக்ஸ்ட்ரா உப்பு போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது திருப்பி மூடி வச்சுக்குவோம். இப்போ திறந்து பார்ப்போம். கேப்சிகம் வெந்துருச்சு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுல நான் 1 கப்பு கெட்டியான தயிரை மிக்ஸில கொஞ்சம் அடிச்சு வச்சிருக்கேன். அதை இதுல ஊத்திக்கலாம். நல்லா கெட்டியான தயிரை ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். மிக்ஸ் பண்ணிட்டு இதை மூடி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுவோம். இப்ப திறந்து பார்ப்போம். இப்ப நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்சம் திக்காயிட்டு இருக்கு. இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்ப நல்லா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நல்லா திக்காவும் இருக்கு பாருங்க. இப்ப இதுல கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவி மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்ப இந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடுவோம். இப்ப இந்த கிரேவியை இறக்கி வச்சாச்சு. இப்ப இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாத்திக்குவோம். இதுல கொஞ்சம் லைட்டா கொத்தமல்லி தழையை தூவிக்கிறேன். இப்ப அருமையான டேஸ்டியான கேப்சிகம் தயிர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.